70 நாள் 70 நாளில் அந்த பொண்ணுடைய வாய்ஸ் மெசேஜ் தான் நம்ம கேட்டிருக்கோம். இந்த 2-3 நாளாகவே அந்த பொண்ணோட வாய்ஸ் மெசேஜ் கேட்குறப்ப அது சொல்லுது லாஸ்ட்டாக, என்னால் இன்னொருத்தரோடலாம் வாழ முடியாதுப்பா. நான் ஒரு தடவை கல்யாணம் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இன்னொரு தடவை நான் கல்யாணம் பண்ண முடியாது, நான் சாவுறேன்ப்பா அப்படின்னு சொல்லுது. எந்த பொண்ணு, நான் பொண்ணுங்களை வந்து தப்பாக சொல்ல வரல. இப்போ ஒரு லைஃப் போயிடுச்சுன்னா இன்னொரு லைஃபுக்கு மூவ் ஆகுறாங்க. அப்படி ஒரு காலம் வந்துருச்சு இப்போ ஒரு 2 பேரும் சரி வரலையா, சரி நம்ம 2 பேரும் சரி வரல, அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் பிரிகிறாங்க. சரி, நீ உன்னுடைய இதை பார்த்துக்க, நான் என்னுடைய பார்த்துக்கிறேன், நான் வேற யாருன்னா எனக்கு பிடிச்சவங்க நான் கூட வாழ்ந்துக்கிறேன், உனக்கு பிடிச்சவங்க நீ வாழ்ந்துக்க அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நேரத்தில் அந்த பொண்ணு லாஸ்ட்டாக சொல்லுது, எனக்கு வேண்டாம்ப்பா, ஒரு கல்யாணம் தான், நான் ஒரு தடவை பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் பண்ண முடியும், இதுக்கப்புறம் நான் யார் கூட நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்து போகுது. இப்போ இதில் மெயின் அக்யூஸ்ட் என்னை பொறுத்த வரையும் அந்த பொண்ணுடைய அப்பா. அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் கொடுத்து சின்ன வயசுலேருந்தே வளர்த்துருக்கணும். அந்த பொண்ணு வந்து நிறைய பேரோட பழக விட்டுருக்கணும். அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, ஒத்துக்கிறேன். அந்த பணத்தை வச்சு மட்டுமே வாழ முடியாது. அந்த பணத்தை வச்சு அந்த பொண்ணுக்கு நல்ல படிப்பு கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணை நல்ல வசதியோட வாழ வச்சிருக்காரு. சின்ன வயசுலாம் சொல்லுவாங்க எல்லாருமே, இந்த மாதிரி, ஏய் எதுக்கு பையனை வந்து கஷ்டம் தெரியாமல் வளர்க்குற, அவனுக்கு கஷ்டம் திறந்து வள, அப்போ தான் அவன் வந்து நல்லா வளருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. ஒரு பண கஷ்டம் தெரியணும். ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னா சின்ன வயசுல எல்லா குழந்தைங்களும் அடம் பிடிக்கும். அது தேவையான பொருளாக நம்ம வாங்கி தரலாம், தேவையில்லாத பொருளாக அவனுக்கு வாங்கி கொடுத்து நம்ம அவனே கெடுத்த மாதிரி ஆகிடும். அப்படி தான் அந்த பொண்ணை அவர் வளர்த்துருப்பார். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அப்படி வளர்த்துருப்பார். ரெண்டாவது, அந்த பொண்ணு கூட யாரையும் அவர் பழக விட்டுருக்க மாட்டார். ஏன்னா அவர்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது. இப்போ எல்லாம் 5 பேர் வந்து பழகுவாங்க. இப்போ பழகிறப்ப இவங்கள்ட்ட காசு அதிகமாக இருக்குது, காசை தான் கேட்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த பொண்ணை யார்கிட்டையும் பேச விடாமல் வளர்த்துருக்காரு.